விநாயகம் என்பது வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஆற்றலின் பெயர் விநாயகம். அந்த புள்ளியை காட்டுவதற்கு தான் இது வலம்பரி விநாயகர் என்றும் இடம்புரி விநாயகர் என்று சொல்லுவாங்க. இடம்புரி விநாயகர்களை ஆ இ உ ஏ ஓ 5 எழுத்து மந்திரம் தான். 5 எழுத்து தான் நம்ம உடம்புல. ஒரு தேங்காயை இடது பக்கமாக வாங்குதுன்னா இடம்புரி விநாயகர் என்று சொல்லுவாங்க. அந்த கதிரியக்கங்கள் அடங்கிறதுனால தான் இது அரச மரத்துக்கு அடியில் வச்சாங்க. ஏன்னு கேட்டால் அந்த முக்கோண சக்கரமானது அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை ஆவணி மாதத்தில் கொண்டாடி அவங்களை மகிழ்வதற்கு காரணம் என்னவென்றால், விநாயக பெருமானை மையமாக வச்சு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் துவங்க வேண்டும். விநாயகரை தொழுதுட்டு நீங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தீயவருடைய தொல்லைகள் உங்களுக்கு வராது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் வச்சுருக்காங்க? அது ஏன் இந்த பௌர்ணமிக்கு முன்ன பின்ன 4 நாள் முன்ன பின்ன சதுர்த்தி இல்லை ஒன்று வைக்கிறாங்க, ஏது வைக்கிறாங்கன்னெல்லாம் ஒரு கருத்து ஒரு புறம் இருந்தாலும், விநாயகர் என்பது என்ன? விநாயகம் என்பது வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஆற்றலின் பெயர் விநாயகம். இது மூலாதார சக்கரத்தினிலே உங்களுடைய அற்புதமான ஒரு பகுதியிலே முக்கோண வடிவிலே அங்கே இருக்குது. இந்த முக்கோண வடிவிலே இருக்கிற அந்த மூலாதார கணபதியின் அற்புதமான விஷயத்தை 4ஆம் நூற்றாண்டு அப்படியே இன்னும் அந்த விநாயகர் ஒரு முக்கோணம் போல தான் இருக்கும். அந்த கைகள்லாம் அப்படி இருக்கும். இந்த கைகள் அப்படி 3 முக்கோணமாக இருக்கும்போது 3 புள்ளிகளாக இருக்கும். அந்த 3 புள்ளி என்னன்னு கேட்டால் அக்கேனான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் 3 புள்ளி வச்சுருக்காங்க. இந்த அக்கேனாவுடைய ஆழ்ந்த நுட்பம் என்னன்னு கேட்டால், இந்த சுவாச காற்றில் வாழுகின்ற நமக்குள்ள ஒரு ஓங்கார சப்தம் ஒன்று இருக்குது. இந்த ஓங்கார சப்தத்தை தான் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு முக்கோண வடிவில் தமிழ் எழுத்திலே அக்கேனான்னு சொல்லக்கூடிய 3 வட்டங்களை போடுறோம். இந்த 3 வட்டங்களை இணைத்து தான் நாம் ஓம் என்று சொல்கிறோம். நீங்கள் விநாயகரை நல்லா பாருங்கள். விநாயகருடைய சிலையில் உச்சந்தலைக்கும் அவருடைய ஒரு கை வச்சிருக்கிறதுக்கும் ஒரு வட்டம் போட்டு பாருங்கள். அதே நேரத்தில் இடது கை வச்சிருக்கிற இடத்துல ஒரு வட்டம் போடுங்க. இந்த 3 வட்டத்தை சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் வரும். அப்போது அந்த கோணம் என்றால் என்ன ஆன்னு கேட்டால், நம்மளுடைய உடல் எண்ஜான் உடலுக்கு நம்மளுடைய சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த சிரசில் இருக்கிற ஒரு வட்டமானது ஆ என்றும், இன்னொரு வட்டம் ஊ என்றும், அடுத்த வட்டத்தில் என்ற சப்தமும் கேட்குது. அப்போது ஔம் என்ற அக்னி குண்டமும் ஒரே குளிர்ச்சியான தன்மையும் அதற்குள்ள சுவாச காற்றை எடுத்து செல்கின்ற ஒரு நுட்பமான விஷயத்தை தான் அக்கேனான்னு வச்சுருக்காங்க. அது ஔம்னு இருக்கும். இது சயின்ஸில் எல்லோரும் சொல்லுவாங்க, மேலே ஓங்கார சப்தம் பண்ண ஔம் ஔம் ஔம்னு கேட்டுகிட்டே இருக்குன்னு. அந்த ஔம்னு தான் சொல்ல 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 அது ஓம் என்று மாறும். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஓம் என்ற சக்தி கிடைக்கும். சரி, இந்த ஓம் என்ற வடிவமைப்பை எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா, ஒன்று விநாயகரை பாருங்கள், 2 கண்கள் இருக்குது. கண்ணில் ஒரு வட்டத்தை போட்டு அடுத்த கண்களில் கொண்டுட்டு வந்து அவருடைய தும்பிக்கை இருக்குல்ல, அந்த தம்பிக்கையின் வழியாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஓனா வரும். அந்த ஓனாவை இம்மன்னா சேர்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க, என்ற சுவாச காற்றை எடுக்கிறதுனால நம்மளுடைய சுவாச காற்றில் சுவாச காற்றுக்கு மையத்தில் ஒரு சுவாச காற்று இருக்குது. இந்த 3 காற்றும் தான் ஒன்று உஷ்ணத்தை எடுத்ததுன்னா இன்னொன்று உஷ்ணத்தை தணிக்கும். இன்னொன்று அதில் உள்ள சக்தியை கொண்டு போய் நெத்தி பொட்டில் 2 புருவ மத்திக்கு நெத்தியில் கொண்டு போவோம். அந்த புள்ளியை காட்டுவதற்கு தான் இது வலம்பரி விநாயகர் என்றும் இடம்புரி விநாயகர் என்று சொல்லுவாங்க. இடம்புரி விநாயகர்களை அந்த மானா மாதிரி போட்டு மேலே உள்ள புள்ளியை நீங்கள் வச்சிங்கன்னாக்க மையத்தில் இருக்கிற நெற்றி பொட்டில் உள்ள பையை வச்சா இம்மன்னா வந்துடும். இந்த பக்கம் ஓம்னுறது. அப்போ வலம்புரி இடம்புரி என்ற அர்த்தத்தை நாம் இதை புரிந்து கொண்டால் போதும். ஓ என்பதற்கு அந்த எழுத்தானது ஆ இ உ ஏ ஓ. அதான் ஆ இ உ ஏ ஓ 5 எழுத்து மந்திரம்தான். 5 எழுத்து தான் நம்ம உடம்புல. ஆ இ உ ஏ
ஓ. அந்த ஓவை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நெற்றியில் ஒரு கண்ணுலேருந்து இன்னொரு கண்ணு கொண்டு போய் மூக்கின் வழியாக தும்பிக்கை, நம்பிக்கையான மனிதனுக்கு தும்பிக்கையை கொண்ட விநாயக பெருமானுடைய ஒரு ஓங்காரத்தை வடிவமைப்பதற்கு ஓனை அங்கே போடுறாங்க. இப்போ வருது அது வந்து வலது பக்கமாக இருக்கிறதுனால வலம்புரி விநாயகர் என்றும், அந்த கையானது இடது பக்கமாக சுழன்று நிற்பதனால் ஒரு தேங்காயை இடது பக்கமாக வாங்குதுன்னா இடம்புரி விநாயகர் என்று சொல்லுவாங்க. அந்த சுவாச புள்ளியையே இம்மன்னான்னு வைப்பாங்க. இப்போ ஓம் என்ற அர்த்தம் வரும். இந்த ஓங்கார அர்த்தத்தை தான் நம்மளுடைய சித்தப்பெருமக்கள் ஆதி காலத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, தனக்குத்தானே உணர்ந்ததை விநாயகர் வடிவமாக்கி, விநாயகர் வடிவமாக்கிய உங்களுக்கு உணர்வதற்கான உள்ளர்த்தத்தை தந்திருந்திருக்காங்க. அதே இது மூலாதார சக்கரத்தில் ஒரு முக்கோண வடிவம் அமைச்சு அதுக்குள்ளே தான் அந்த விநாயகருடைய கதிர் இயக்கங்கள் போய் அடங்குது. அந்த கதிர் இயக்கங்கள் அடங்கிறதுனால தான் இது அரச மரத்துக்கு அடியில் வச்சாங்க. ஏன்னு கேட்டால் அந்த முக்கோண சக்கரமானது ஒரு மூலப்பொருள், மூலக்கருப்பொருள். அந்த மூலக்கருப்பொருள் அரச மரத்துக்கு கீழே இருக்குது. அரச மரத்து விநாயகர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சுவாச காற்றுக்கு சுத்தமான காற்றை தரக்கூடியது அந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று தான். அந்த பகுதியில் நீங்கள் போனீங்கனாலே உங்கள் உடலும் சுத்தமாகவும் உங்கள் உள்ளமும் சுத்தமாகவும் உங்களுடைய சுவாச காற்று நல்ல விதமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை ஆவணி மாதத்தில் கொண்டாடி அவங்கள மகிழ்வதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே சூரிய பகவான் ஆட்சியும் மூல திரிகோணமும் அடைகிறார். சூரிய பகவானுடைய ஆட்சி மூல திரிகோணம் அடைகின்ற தன்னுடைய சொந்த ராசியிலே அந்த விநாயக பெருமானுக்கு முக்கிய விழாவாக கொண்டாடுறோம். அப்படி முக்கிய விழாவாக கொண்டாடுவதற்கு நாமெல்லாம் கலந்து கொள்ளும்போது அந்த ஆனந்தத்தில் திகைத்திருக்கும் போது நம்ம உடலில் உள்ள சக்தியும் பலமும் அதிகரிக்குது. அப்படிப்பட்ட அதிகரிக்கிற இந்த உடலானது உள்ளமானது சுபீட்சமாக வாழ்வதற்கு, நோய் நொடியின்றி வாழ்வதற்கு விநாயக பெருமானை மையமாக வச்சு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் துவங்க வேண்டும். ஆகையினால் மூலாதார கணபதி மூல கணபதி என்றும், அந்த மூல கணபதி என்றும் உச்சந்தியில் இருப்பவர் என்றும், அது அரச மரத்தடியில் தான் இருப்பார் என்றும் நம் முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு பாடம் கற்றுக்கிட்டே வந்திருக்காங்க. இது பல புத்தகங்களிலும் பல ஓலைச்சுவடிகளிலும் நம்மளுடைய சித்த பெருமக்களுடைய கருத்துக்களிலிருந்தும் எடுத்து தருவதே தவிர என்னுடைய சொந்த கருத்து அல்ல. நோய் நொடின்னு சொல்கிறோம். இந்த நோய் நொடியை சரிபதம் பண்ணுவதற்கு நம் முன்னோர்கள் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இரு கைகளை கொண்டு நம்மளுடைய நெற்றி பொட்டில் 3 மும்முறை குட்டி நம்மளுடைய காதுகளை மார்கை கொடுந்து இந்த பக்கமும் இந்த அதாவது வலது கையால் இடது காதும் இடது கையால் வலது காதையும் பிடித்து கொண்டு நாம் உட்கார்ந்து எழுந்திருக்க வேண்டும். அப்படி உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய மூலாதார சக்கரமானது விரிஞ்சி சுருங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் முதுகு தண்டுவடத்தின் கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த இடத்துல அந்த முக்கோண சக்கரம் விரிஞ்சி சுருங்கும் போது அதிலிருந்து ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு போகும். அதுதான் நம்மெல்லாம் வீணை விட்டுறோம்ல, அந்த வீணை விட்டுறது மாதிரி அது 3 கோடு மேலே வருது. அந்த 3 கோடு எங்கே வருதுனாக நம்மளுடைய பிடரிக்கு வருது. அது பிடரியில் வந்த பிறகுது நம்ம மூலாதார சக்கரத்திலிருந்து நம்மளுடைய சகசிரார சக்கரம் வரையும் போகுது. அந்த சகசிரார சக்கரத்திற்கு போகும்போது அங்கே பள்ளி கொண்டு இருக்கின்ற மகாவிஷ்ணு என்ற மூளைக்கு நடுவிலே பிட்யூட்டின் பீனியல் சுரப்பிக்கும் மையத்திலே அங்கே ஒரு சுரப்பி சுரக்குது. மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பியானது விடியற் காலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே சுரக்குது. ஆகையினால தான் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முடிவிட்டு விநாயகரை தொழுதுட்டு நீங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தீயவருடைய தொல்லைகள் உங்களுக்கு வராது. இந்த தீயவர்கள் தொல்லை வராத இருப்பதற்கு அங்கேயும் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் முதல்ல ஓம் என்ற வார்த்தையை சொல்கிறோம். அந்த ஓம் என்பது தான் விநாயகன் என்று பொருள். அந்த விநாயகருக்கு தான் உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன். ஒரு விநாயகருடைய தும்பிக்கையை, ஒரு யானையின் தும்பிக்கையை வைத்து ஒரு விநாயக பெருமானுடைய உருவத்தை அமைத்து அந்த உருவ அமைப்பிலிருந்து நம்மளுடைய ஞானத்தை வளர்த்து கொடுத்த சித்தர் பெருமக்களும் அதை வழி நடத்தி வந்த நம்ம முன்னோர்களும் நமக்கு துணையாக இருப்பதனால வேலும் மயிலும் துணை முன்னோர் சொல்லும் துணை நாளும் துணையாயிருந்து நல்குவாய் அருளை முருகா.